அமீரகத்தில் சமீப காலமாக வெயில் கொளுத்தி வரும் நிலையில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வந்தது. ஆனால் இன்று அமீரகம் முழுவதும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி இருப்பதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கடந்த ஒரு சில நாட்களில் அதிகபட்சமாக வெப்பநிலையானது ஃபுஜைரா சர்வதேச விமான நிலையத்தில் 46 டிகிரி செல்சியஸ் வரை பதிவானது. வெப்பநிலை குறையும் என்று கணித்த போதிலும் தூசி புயல் உருவாகும் என்று அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையமானது இன்று எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. இது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி அமெரிக்கத்தின் உள்பகுதிகளில் 36 டிகிரி செல்சியஸ் முதல் 46 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என்றும், கடலோர பகுதிகளில் 33 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என்றும், மலைப்பகுதிகளில் 31 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்று மிதமானது முதல் வலுவான காற்று சில நேரங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வலுவான தூசி நிறைந்த காற்றானது மணலை கிளப்பும் என்றும், சில பகுதிகளில் தெரிவு நிலையை குறைக்க வழிவகுக்கும் என்பதால் குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடல் நிலைமைகளை பொறுத்தவரை கடல் அலைகள் மிகவும் சீற்றமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அலைகளின் உயரம் 9 அடி வரை உயரக்கூடும் என்பதால் அரேபியா வளைகுடாவிற்கு அமீரக தேசிய வானிலை ஆய்வு மையமானது கடல் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது.